அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய 40வது கிளையை பற்றி பார்ப்போம். ஈமானினுடைய 40வது கிளையாக பதிவு செய்கிறார்கள் அல் உம்ரா. உம்ரா செய்வதை, நேற்று நாம் ஹஜ் செய்வதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள் உம்ரா செய்வது என்பது ஈமானினுடைய 40வது கிளையாக பதிவு செய்கிறார்கள். ஆரம்பமாக நாம் பார்த்தோம், இந்த உடல் ரீதியான செயல்களை நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது தொழுகை, அதற்கு அடுத்தவாறு நஃபீலான தொழுகை, அதற்கு அடுத்தவாறு ஜக்காத்து, அதற்கு பிறகு சதகா கொடைத்தன்மை, அதை தொடர்ந்து நோன்பு, அதற்கு அடுத்து ஹஜ்ஜை பார்த்தோம். அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தவாறு 40வது கிளையாக உம்ரா செய்வதை பற்றி பதிவு செய்கிறார்கள் காதி இயால் அவர்கள். இந்த உம்ரா செய்வது என்பதும் ஈமானியுடைய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. அதை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த உம்ராவை பற்றி என்ன சொல்கிறான் என்று பார்த்தால், அதே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நேற்று நாம் பார்த்த அதே ஆயத்திலே தான் அல்லாஹ் உம்ராவை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் நீங்கள் செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறி காட்டுகிறான். இந்த ஆயத்தை கொண்டுதான் உம்ரா என்பதும் கடமையாகிறது. என்றாலும் இந்த ஹஜ் உம்ரா இரண்டையும் அல்லாஹ் தஆலா ஒன்றாக சொல்லி காட்டி இருக்கிறான் அல்லவா. ஹஜ்ஜு வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத, ஹஜ் மற்றும் உம்ரான இரண்டையும் அல்லாஹ் ஒன்றாக சொல்லி காட்டியதினால் இரண்டும் ஒன்றாக செய்ய வேண்டுமா என்று பல்வேறு நபர்களுக்கு குழப்பம் இருக்கும். இதை பற்றி பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தொடர்படியாக செய்யலாம். அதாவது முதல்ல உம்ரா செஞ்சு விட்டு அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து ஹஜ் செய்யலாம், அல்லது ஹஜ்ஜை முடித்த பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிந்த பிறகு அதை தொடர்ந்து உம்ரா செய்யலாம். அதை தொடர்ந்து செய்யலாமே தவிர ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஹஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உம்ராவை செய்யலாம், அல்லது உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜையும் செய்யலாம் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்குமான வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது நபி அவர்களே ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது, அல் ஹஜ்ஜு ஜிஹாதுன் வல் உம்ரது ததவ்வுன் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஹஜ் செய்வது என்பது ஜிஹாது செய்வதை போன்றதாகும். அதாவது போர் செய்வது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமோ அதை போன்ற ஹஜ் செய்வது. வல் உம்ரா, மேலும் உம்ரா செய்வது என்பது ததவ்வு, அதாவது தன்னார்வலர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, தானா இறங்கி சமுதாயத்திற்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பது, அதுவும் கடினமான விஷயம்தான். என்றாலும் போர் செய்கின்ற அளவிற்கு அது கடினம் அல்ல என்பதாக இந்த அந்த வார்த்தை விளக்குகிறது. இதை கொண்டு பார்க்கும் பொழுது ஹஜ் செய்வது என்பது கடினமானது, கஷ்டமானது ஒரு காரியம்தான். என்றாலும் அது கடமை. அதை விட உம்ரா செய்வது கடினம் குறைவுதான் என்பதாக இந்த ஹதீஸை கொண்டு நம்மால் விளங்க முடிகிறது. இந்த உம்ராவை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த உம்ரா எவர்களுக்கு வாஜிபாகும் என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஸஅலனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அன் உம்ரத, இந்த உம்ரா செய்வதை பற்றியான விஷயங்களை பற்றி ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், அவாஜிபத்துன் ஹிய, இந்த உம்ரா செய்வது என்பது வாஜிப் ஆகுமா என்பதாக கேட்ட பொழுது அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், லா, மாறாக அது வாஜிப் கிடையாது. வாஜிப்லாம் உம்ரா செய்வது வாஜிப்னு நான் சொல்லல, ஆனா நீங்க உம்ரா செய்வது என்பது உங்களுக்கு சிறந்ததாகும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். உம்ரா செய்வது கட்டாயம் கிடையாது, என்றாலும் உம்ரா செய்வது உங்களுக்கு நன்மை எடுத்து தருகின்ற ஒரு காரியம், நன்மை அதிகமாக கொடுக்கின்ற ஒரு காரியம் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த விஷயங்களில் உம்ரா என்பது வாஜிபா என்பதில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நபி அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அம்ர் இப்னு ஹஸ்ம் என்கின்ற ஒரு சஹாபிக்கு, ஒரு நபி தோழருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அம்ர் இப்னு ஹஸ்ம் என்கின்ற ஒரு நபி தோழருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னல் உம்ரத, நிச்சயமாக உம்ரா என்பது ஹிய
அந்த உம்ரா என்பதை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள், ஹியல் ஹஜ்ஜுல் அஸ்கர், அந்த உம்ரா என்பது சிறிய ஹஜ் என்பதாக சொல்லி. ஹஜ் எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு அதனுடைய கடமைகள், அதை எப்படிலாம் செய்ய வேண்டும், அந்த காரியங்களை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். ஹஜ்ஜிலே ஃபர்து என்ன, வாஜிப் என்பதை எல்லாம் நாம் நேற்று பார்த்தோம். அந்த ஹஜ் செய்வது என்னுடைய அந்த ஹஜ்ஜிலே சிறிய ஹஜ் தான் உம்ரா என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ் செய்வதை போன்று அல்லாட்டியும் இந்த உம்ரா செய்வதும் ஹஜ்ஜை போன்றுதான், அதிலே சிறியது, அதை விட கொஞ்சம் கம்மியானது என்பதாக இந்த ஹதீஸை கொண்டு நபி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இன்னல் உம்ராத ஹியல் ஹஜ்ஜுல் அஸ்கர், உம்ரா என்பது சிறிய ஹஜ் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால் உம்ரா என்பதும் ஒரு மகத்துவமான காரியம் என்பதாக அறியப்படுகின்றது. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது. இந்த அறிவிப்பை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாம் அறிந்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா, அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே போன்று ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் வருகிறார். ஃபகால நபி அவர்கள்ட்ட கேட்கிறார், ஔசினி யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ் இறை தூதரே எனக்கு வசியச் செய்யுங்கள், எனக்கு ஏதாவது போதனை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கூறுகிறார்கள், தஅபுதல்லாஹ, நீ அல்லாஹ்வை வணங்கு, தஅபுதல்லாஹ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்க்கு இணை வைத்திராத, அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு இணை வைக்காதே என்பதாக சொல்லிவிட்டு துகீமுஸ் ஸலாத, நீ தொழுகையை நிலைநாட்டு, வதுஅதிய ஸகாத, இன்னும் ஸகாத்துகளை நிறைவேற்று, ஸகாத்துகளை கொடு, வதஸூமு ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோர் என்பதாக சொல்லிவிட்டு வதஹஜ்ஜ, இன்னும் நீ ஹஜ் செய்ய, வதஅதமர, இன்னும் உம்ரா செய் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், வதஸ்மா வததியா, நீ எதை கேட்கிறாயோ அதை பின்பற்று, அதை உன்னுடைய வாழ்விலே நீ கடைபிடித்து வாழ் என்பதாக சொல்லிவிட்டு வஅலைக பில் அலானியது வஇய்யாக வஸ்ர் என்பதாக சொன்னார்கள். நான் உன்னின் மீது அலானியத்தாக, அதாவது பகிரங்கமாக இருப்பதற்கு உன்னிடம் சொல்லுகிறேன், வய்யாக்க வஸ்ர், இன்னும் மறைமுகமாக மறைத்து வாழ்வதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பைஹகி இமாம் தன்னுடைய ஷுஅபுல் ஈமான் என்கிற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை கொண்டு நாம் இங்கு பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நபி அவர்கள் அம்மனிதர் கேட்டதற்காக ஔசினி யா ரசூலுல்லாஹ், எனக்கு வசியச் செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது அந்த மனிதருக்கு நபி அவர்கள் சொன்ன இந்த காரியங்களில் ஹஜ் செய்வதற்கு அடுத்தவாறு நபி அவர்கள் குறிப்பிடுவது, தஅதமர, நீ உம்ரா செய், நீ அல்லாஹ்விற்காக உம்ராவிலே ஈடுபடு என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்றால் இந்த உம்ரா என்பதும் சிறப்பு பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எங்கெல்லாம் நபி அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அந்த இடத்துல உம்ரா பற்றியும் சொல்லி காட்டுவார்கள் என்பதாகவும் பல ஹதீஸை கொண்டு நம்மால் அறிய முடிகிறது. இந்த இவ்வாறு எங்கெல்லாம் ஹஜ்ஜுகளை வரும்பொழுது உம்ராக்களையும் நபி அவர்கள் சேர்த்து சொல்வதின் காரணமாக இமாம்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் இரண்டுமே ஒரே அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபான ஃபதஹுல் கதீர் என்கின்ற தஃசீர் கிதாபிலே பதிவு செய்யறாங்க, இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் என்பது இன்னஹுமா மின் அஃதலுல் அமால், அமல்களிலே எல்லா அமல்களிலேயும் இபாதத்துகளையும் அல்லாஹ்வுடைய வழிபடுகின்ற விஷயத்தில் எல்லா வழிபாடுகளிலும் மிகவும் சிறந்த அமல்களில் இந்த உம்ராவும் ஹஜ்ஜும் ஒன்று என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்திலே மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள், இன்னஹுமா, இந்த இரண்டும் ஹஜ் செய்வதும் உம்ரா செய்வதும் கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் மத்தியிலே நாம் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் எல்லா விதமான தீய செயல்களுக்கும் இது கஃபாராவாக பரிகாரமாக அமையும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த ஹஜ் செய்வது எவ்வாறு மகத்துவம் பெற்றதோ அதே போன்று உம்ரா செய்வதும் அனைவர்கள் மீதும் மகத்துவம் மிக்க ஒரு காரியமாகவும் அது நம்மவர்களுக்கு சிறப்பை பெற்று தருகின்ற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹஜ் செய்வது என்பது நீ ஹஜ் செய்வது என்பது கைருல் லக்கும், உங்களுக்கு சிறந்தது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படிப்பட்ட சிறந்த அமலாக உம்ரா இருப்பதின் காரணமாக தான் இந்த உம்ரா செய்வதையும் ஈமானினுடைய ஒரு கிளையாக பதிவு செய்கிறார்கள், ஈமானின் 40வது கிளையாக பதிவு செய்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மவர்களுக்கு இந்த உம்ராவையும் செய்கின்ற பாக்கியத்தையும் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த உடல் சுகத்தையும் அதற்கு தகுந்த வாகன அமைப்புகளையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அதை பெற்ற நபர்களுக்கு மப்ரூராத்தான ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன்
தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.